இதுவே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனியினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக போகும் 3 ராசிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. அதாவது கடந்த 2.5 வருஷமா உங்கள வாழ்க்கையில பிரச்சனை, அவமானங்கள், கஷ்டங்கள குடுத்துட்டு இருந்த சனியினுடைய பிடியிலிருந்து இந்த 3 ராசிகளுக்கு விடுதலை பெறப்போது. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்க முழுமையா சனியினுடைய பிடியிலிருந்து வெளிய வரீங்க. வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அசிங்கம் நெறைய நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனச விட்டு அழுதுருப்பீங்க இரவு நாட்கள்ல. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, காதல் வாழ்க்கையில பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. இந்த சனியினுடைய பிடியிலிருந்து முழுமையா வெளிய வரீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து மகர ராசிக்காரங்க கடந்த 7.5 வருஷமா நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணம் கூட வந்திருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு சனியினுடைய பிடியிலிருந்து முழுமையா நீங்க வெளிய வரீங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி முழுமையா விலகுதுங்க. அந்த 7 சனியில கொடுமையான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி தான். அந்த ஜென்ம சனியிலிருந்து நீங்க முழுமையா வெளியே வரது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை ரீதியாகவும் சரிங்க, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். வேலை ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பா விலகும். குறிப்பா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வந்துட்டு விலகுங்க. ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரியே வாழ்க்கை வந்து போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்து வெளியே வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. என்ன ஒண்ணு ராகு வந்து ராசிக்குள்ள வந்து குரு பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பா முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார், ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில அடுத்த 2 வருஷத்துக்கு பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம்.